ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் டயாலிசிஸ் கிளம்பிட்டேன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இதுதான் மக்களே, நம்மளுக்கு இப்போதைக்கு கிட்னியாக செயல்படுறது. இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிட்னி. இதுதான் கிட்னி செய்கிற வேலையை இது செய்யும். இதை அந்த டயாலிசிஸ் மிஷினில் இப்படி ரெண்டு இது மேலேயும் கீழேயும் டியூப் மாதிரி இருக்கு பற்றியெல்லாம் இதை வச்சு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டியூப்பும் சேர்ந்து இதோட கனெக்ட்லாம் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. இதுதான் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது. இது உள்ளே இருக்கிறது ஏதோ ஃபைபர் நாரா என்னமோலாம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. உள்ளே வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அப்படி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக. இப்போதைக்கு நம்மளுக்கு கிட்னியாக செயல்படுறது இதுதான். இது ரேட்டு 1500 சில்லற. இது 8 டயாலிசிஸ்க்கு ஒரு டைம் நான் இது புதுசு புதுசாக போடணும். ஆனால் எனக்கு காப்பீட்டில் ஒரு டயாலிசரும் ஒரு டியூபும் கொடுத்துருவாங்க. இதுதான் டயாலிசரு. இந்த டயாலிசர் 8 டயாலிசிஸ்க்கு ஒரு தடவை 1 கொடுப்பாங்க. சில பேர்த்துக்கு ரத்தம் கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த டயாலிசர் ஒரு 3-4 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கு நல்லா தண்ணியாகவே அப்படி இருந்துச்சுன்னா அந்த டயாலிசர் ஒரு 8 டைம் யூஸ் பண்ணுவாங்க, 7 டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இதுதான் கிட்னி. இந்த கிட்னி தான் மிஷினில் கனெக்ட் ஆகி நம்மளோட ரத்தத்தை எல்லாத்தையும் சுத்திகரிக்குது. மிஷின் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கரண்ட்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மிஷினில் தானே பிளட் எல்லாம் இதாகும், உடனே கிளாட் ஆயிரும். அதனால அந்த டயாலிசிஸ் மிஷினுக்கு எப்போதுமே கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால ரொம்ப ரிஸ்கான லைஃப் தான். ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதை கரண்ட் போனாலும் அந்த மிஷின் ஓடுற மாதிரி தான் கரண்ட் செட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கரண்ட் போகும், மற்ற இடத்துல டியூப் போகும், ஆனால் மிஷின் ஓடிக்கிட்டே அதுக்கு மட்டும் கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை யூபிஎஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தெரியல. நான் இதை காமிக்கணும்னு நினச்சேன். இதுதான் நம்மளோட கிட்னி இப்போதைக்கு. இந்த கிட்னி 1500 4 நாளைக்கு வேலை செய்கிறதுக்கு 7 நாளைக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த கிட்னியோட ரேட்டு 1500 மக்களே. இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கிட்னி எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கங்க. நம்ம வெளியே இருந்து கிட்னி வாங்கினோம்னா அது 4 நாளைக்கு கரண்ட் மூலமாக மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு 1500 நம்ம பில் பே பண்ணி தான் அந்த கிட்னியை வாங்க வேண்டியது இருக்குது. அதுவும் 4 மணி நேரம் மட்டும்தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்யும். அதனால் கிட்னி எல்லாருமே சேஃப்டியாக பார்த்துக்கங்க. ஒருத்தங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது, ஏதாவது சொல்ல முடியுமான்ட்டு. நான் படித்த வரைக்குமே ஒரு கிட்னி இருக்கிறவங்களுக்கு கிட்னி சைஸ் ஒரு கொஞ்சம் பெருசாகவே இருக்குமாம்மா. ஏன்னா 2 கிட்னி செய்கிற வேலையை ஒரே கிட்னியாக பார்க்குறதுனால அது நல்லாவே வளரும்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஒரு கிட்னி இருந்து நல்லா இதாக இருக்கிறவங்கள நான் நிறைய ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருக்கேன். அதாவது ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்டுக்கு இப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, நல்லாவே இருக்காங்க. அதனால ஒரு கிட்னி தான் இருக்குன்னுலாம் பயப்படாதீங்க, நல்லா தான் இருப்பீங்க. அவ்வளோதான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், பையனுக்கு கொடுத்துட்டு கிட்னியை கொடுத்துட்டு அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு பிபியை மட்டும் செக் பண்ண சொல்லுவாங்க போல். பிபி அதாவது ஒரு 3 நாள் அவங்களும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட்டுக்கு போவாங்களோ என்னது தெரில. ஆனால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி ஒய்ஃபு தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய கிட்னி கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க. அங்கே டயாலிஸில் நிறைய ஒய்ஃபு பார்த்துருக்கேன். கேட்டால் சொல்லுவாங்க, நான் இப்போது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னி கொடுத்தேன், இப்போ மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிட்டு நாங்கள் டயாலிஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. அதனால் கிட்னியை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மக்களே. சரி, நான் டயாலிசிஸ் போயிட்டு வரேன்.